அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிப்பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம வந்துட்டு 9/7க்கு ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் ஆகிடும். 9:15 இருந்து 9:30க்குள்ள வர்த்தகம் ஸ்டாக் ஆப்ஷனில் எப்படி செய்வது அப்படிங்கிற வகுப்பு, ஆன்லைன் வகுப்பு நம்ம நடத்திட்டு வரோம். விருப்பமுள்ளவர்கள் இன்று துவங்குகிறது. மே 15ஆம் தேதி இன்று துவங்குகிறது. நேரம் 8 மணிக்கு, இரவு 8 மணிக்கு. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு உங்களுடைய தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழில் 9 மார்னிங் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ், அப்புறம் செக்டார் இம்பேக்ட். இந்த செக்டார் இம்பேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி அப்படிங்கிறதை வாங்க பார்க்கலாம். மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை டாடா மோட்டார்ஸ் 1.53% ஏற்றம் ஓப்பன் ஆகிறாங்க. ஹிண்டால்கோ, ஹீரோமோட்டோ கார்பரேஷன், பஜாஜ் ஆட்டோ இப்படியெல்லாம் இருக்குது. அப்போது இவங்கெல்லாம் ஒரு ஏற்றத்தில் ஆரம்பமாகும் நிறுவனங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இறக்கத்தில் யாராச்சும் ஆரம்பமாகறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். மாருதி 0.57% இவங்க நெகட்டிவில் இருக்கிறாங்க. அப்போது இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்ததுமே இப்போதைக்கு உங்களுக்கு உங்கள் எண்ணத்தில் தோன்றி இருக்க வேண்டும். டாடா மோட்டார் ஃபர்ஸ்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் ஹீரோமோட்டோ கார்பரேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஜாஜ் ஆட்டோ இருக்குது. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டார். அப்போ ஆட்டோ செக்டார் ஒரு இம்பேக்ட் இருக்கும்போது என்ன நடக்கும், அதாவது ஒருத்தருக்கு சாதகமாக இருக்கிறத விட அந்த துறை சார்ந்தவர்களுக்கே சாதகமாக இருக்குது அப்படிங்கிறது இது தெரியப்படுகிறது. என்ன நடக்க வாய்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்தது எஃப்என்டோ, செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ. அப்போ இதில் யார் அப்படின்னு பார்க்கணும். இதில் நவீன் ஃப்ளோர் நம்மளுக்கு 3% ஏற்றம், அதுக்கப்புறம் மணப்புரம், அப்புறம் டிஎல்எஃப், டாடா மோட்டார்ஸ் இங்கே இருக்காங்க, அப்புறம் ஹீரோமோட்டோ கார்பரேஷன் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த நிறுவனம் என்னென்ன நடந்தது அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். டாடா மோட்டார்ஸ் ஏன்னா துறை சார்ந்து அவங்க ஆட்டோ செக்டார் அப்படிங்கிறதுனால துறை சார்ந்து என்ன நடக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேற்றைய ஹைக்கு மேலே தான் இவங்க ஆரம்பமானாங்க. அப்போ நம்மளுக்கு 525க்கு ஆரம்பம்னால 530 கால், 540 கால் பாருங்கள் ப்ரீவியஸ் க்ளோஸ். இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு 50% ஏற்றத்தை இவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஹீரோமோட்டோ கார்பரேஷன், ஏன்னா இவங்க துறை சார்ந்ததுனால நம்ம அதையே பார்க்குறோம். இவங்க ஹீரோமோட்டோ கார்பரேஷன் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 2605. அப்போது கிட்டத்தட்ட 1% நியர் நம்மளுக்கு ஆரம்பமாகறாங்க. அப்போ அதில் பார்த்திங்கன்னா நேற்று ஹை 2614, சமீபத்திய ஹை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே 2600க்கு உட்பட்டு. அப்போ ஒரு வாரத்தில் இவங்க தான் அதிகபட்சமான நம்மளுக்கு ஹை அப்படிங்கிற ஆரம்பம் இருக்குது. அப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லோ 20 புள்ளிகள் இறங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 புள்ளிகள் ஏற்றம் இருக்குது. அப்போ ஹீரோமோட்டோ, அப்போ டாடா மோட்டார்ஸை விட இவங்க அதிகமான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. நம்ம அட்டவணையில் நம்ம பார்க்கலாம். இப்போது 2700 கால் ப்ரீவியஸ் க்ளோஸ் ₹7.40, 48 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. அப்போ காலையிலேயே இவங்க துறை சார்ந்ததில் இவங்க ஒரு இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே அதற்குண்டான வாய்ப்பை இவர்கள் அளித்துள்ளார்கள். அப்போ இதனுடைய லெவல்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு 2680, அப்போ 2700 நம்ம வச்சுட்டாலும் கூட 28 ரூபாய், 2728 ரூபாய், 2700 போட்டு 38 ரூபா 40 ரூபான்னு வச்சுக்கோங்களா, 2660 ரூபாய். இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் இது 30 + 40ன்னு எடுத்துட்டாலும் கூட 70 ரூபா பக்கம், 65 ரூபா 70 ரூபான்னு எடுத்துட்டாலும் கூட 2770, இந்த பக்கம் 2630. இதற்குள் நம்மளுக்கு ஹீரோமோட்டோ கார்பரேஷன் நாளை தினம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனுடைய எல்லைகளை பார்த்து கொள்ளுங்கள். அப்போ இந்த ரெண்டு செக்டாரோட இம்பேக்ட் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டை முடிஞ்சதுக்கப்புறம் யார் என்ன இம்பேக்டர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இது நிஃப்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், காலையில் இருந்த மாதிரியே டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஹீரோமோட்டோ கார்பரேஷன் தான் லீட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு லைஃப் ஹை அப்படிங்கிற அருகே ஐடிசி இருக்குது. டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி லைஃப் ஹையாக வந்திருக்காங்க. டாடா மோட்டார்ஸோட நாளைய லெவல்ஸ் நம்ம பார்க்கணும். பட் இன்றைக்கி ஒரு கேப் அப் இருந்து
அவங்க ஒரு அக்ரஸிவ் அதை வந்து நம்ம காட்டல. அதனுடைய இது நாளைக்கு இம்பேக்ட் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா 530 கால் 11 ரூபாய் அப்படிங்கும்போது 541, இவங்க 9 ரூபா அப்படிங்கும்போது 521. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 20 ரூபாய்னால 550, இந்த பக்கம் 520 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க, சாரி 510 இந்த ரேஞ்சுக்குள்ளே 510லிருந்து 550க்குள் இருக்க வாய்ப்பு. அதை விட குறிகள்னா 521 டு 541 ஒரு வாலட்டைல் ரேஞ்சாகவே இருக்கும் அப்படிங்கிறத முதலில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்துட்டு டெக் மகேந்திரா 1.58%, ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் லீவர், டாக்டர் ரெட்டி, இன்ஃபோசிஸ் இப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஐடி செக்டார் ஒரு இம்பேக்டட் ஜோனாக இருந்துள்ளது. இன்ஃபோசிஸ் நம்மளுக்கு டெக் மகேந்திரா. இதே F&O ஸ்டாக்ஸில் என்ன இருந்தது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். டிஎல்எஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7% ஏற்றம் இருந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு ஓப்பனிங்கில் ப்ரீ ஓப்பனில் ஒரு இம்பேக்டட் ஸ்டாக்ஸாக இல்லை, பட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 7% போது நம்மளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நம்ம பார்க்கணும். அப்போ தான் அதோட லெவல்ஸ் பிரேக் அவுட் நம்மளுக்கு தெரியும். 460 கால் பார்த்தீங்கன்னா 3.90 ரூபா, ஹை 20 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 4-5 மடங்குகள் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய நாளை லெவல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். 470 கால் படி 9.35 ரூபா, 479. புட் ஆப்ஷன் 10 ரூபா, அப்போ 460லிருந்து 479க்குள்ளே இருக்கும். இம்ப்ளைட் வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கனால ஒரு வேரியேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ண 20 ரூபானால 490, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 450 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க அதிகமான வாய்ப்பாக இருக்கும். நவீன் ஃப்ளோர் நம்ம பார்த்துடலாம், ஏன்னா நம்மளுக்கு அதில் ப்ரீ ஓப்பனில் நம்மளுக்கு அது இம்பேக்ட் ஆகலை அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நவீன் ஃப்ளோர் படி பார்த்தீங்கன்னா ஓப்பன் 890, ஹை பார்த்தா 4950. இந்த ஓப்பனுக்கு மேலே நிற்கல, 60 ரூபா பயணம் கொடுத்துருக்காங்க ஓப்பனுக்கு மேலே, பட் அது வந்து நீடிக்கலை, ஒரு நிமிடம் கூட நீடிக்கலை. அதற்கப்புறம் லோ பார்த்தீங்கன்னா 4636 வந்திருக்காங்க. அப்போ ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட 200 புள்ளிகளை இறங்கியிருக்காங்க. இதற்கு உண்டான வாய்ப்பே அவங்க அந்த ப்ராஃபிட் புக்கிங்கோட இம்பேக்ட் தான். இதை புரிந்து வியாபாரம் செய்ய, அப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு வர வேண்டும். அதனால் இது தொடர்ச்சியாக ஆய்வு செய்யணும். ஏன்னா நவீன் ஃப்ளோர் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ இது யாராச்சும் நவீன் ஃப்ளோரை வந்து வர்த்தகம் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் நம்ம சொல்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல ஆய்வு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் எடுக்கணும். இதை வந்துட்டு இது நடந்தது அது நடக்கலைன்ட்டு இன்னொருத்தர் மேலே பழிய போடக்கூடாது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அதை ஆய்வு செஞ்சு நம்மளுக்கு ஏற்றது நம்மளுக்கு உகந்தது அப்படின்னா செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப தெரிய வேண்டிய விஷயம். இவ்வாறு நீங்கள் ஸ்டாக்ஸை தேர்ந்தெடுத்திங்கன்னா ரொம்ப இம்பேக்டடாக இருக்கும். அதே மாதிரி செக்டார் இம்பேக்டடுக்கு காலையிலே இந்த செக்டார் தான் நம்மளுக்கு இம்பேக்ட் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்டார் இன்றைக்கி அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது சந்தையில் அதோட பாதிப்பு எவ்வளோ ஏற்படுத்தியது, அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார் வந்து நம்மளுக்கு 0.70%, எஃப்எம்சிஜி 1.4% ஏறி இருக்குது. அதில் மீடியா 2% ஏறி இருக்குது. அப்போ ஆட்டோ செக்டாரில் வந்து காலையிலிருந்து இம்பேக்டட் அதில் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டி ஆட்டோ செக்டாருக்குள்ளே போனீங்கனாலே தெரியும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் என்னென்ன இம்பேக்டை ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், டாடா மோட்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2-3% மேலே ஏற்றம் இருக்குது. நியர்பை லைஃப் ஹை 2-3 ஸ்டாக்ஸ் இருக்குது. பஜாஜ் ஆட்டோ இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க நாளைய தினம் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கங்கிறத நம்ம அதில் புரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.